அழியாத ஓவியமாக நிலைத்துவிட்ட என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவரும் என்றென்றும் உரியவராக விளங்கி இன்று நாம் உயிரோடும் உணர்வோடும் கலந்துவிட்ட விபி சிங் அவர்களுக்கான வீர வணக்க நிகழ்ச்சியினுடைய தலைவர், தமிழக தலைவர், திராவிட கழக தலைவர் ஆர்வி இளவல் வீரமணி அவர்களே, வரவேற்புரையாற்றிய திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு அறிவுக்கு அரசு அவர்களே, முன்னிலை ஏற்றுள்ள தென் சென்னை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் தம்பி ஜே அன்பழகன் அவர்களே, தென் சென்னை மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் திரு வில்வநாதன் அவர்களே, நன்றி உரையாற்றிய திராவிடர் கழகத்தினுடைய பொருளாளர் வழக்கறிஞர் சாமிதுரை அவர்களே, வருகை தந்துள்ள தமிழக அமைச்சர் பெருமக்கள், அருமை நண்பர் ஆற்காடு வீராசாமி அவர்களே, தம்பி துரைமுருகன் அவர்களே, தம்பி ஏவா வேல் அவர்களே, முன்னாள் இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, தமிழ் நெஞ்சங்களே, என் உயிரினும் மேலான இப்படி ஒரு நாள் உருவாகும், அதில் நாம் கலந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்று அந்த நிலையை எண்ணி எண்ணி நெஞ்சி விம்மிய மாதங்கள் கடந்து நாட்கள் ஓடி அது நடந்தே விட்டது என்ற முறையில் சமூக நீதி காவலர், இந்திய திருநாட்டினுடைய முன்னாள் பிரதமர் விபி சிங் அவர்களை நாம் இழந்தே விட்டோம். அவரை படமாக இங்கே அலங்கரித்து வைத்திருக்கின்றோம். ஏனால் வீரமணி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல் படமாக மாத்திரமல்ல, ஒரு பாடமாகவும் விளங்குகிற காரணத்தால் அவரை குறித்து பேசுகிற நேரத்திலே நாம் கற்க வேண்டிய பாடங்கள் எவை என்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டிய இன்றியமையாமை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழக தலைவர் அவர்கள் உரையாற்றும் பொழுது விபி சிங் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்புகள், உறவுகள், நட்பின் ஆழம், இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து இவரை அழைத்து படத்தை திறந்து வைப்பதுதான் பொருத்தம் என்பதற்காக அழைத்தோம் என்று குறிப்பிட்டார்கள். இது ஆரம்பத்தில். ஆனால் முடிவாக அவர்கள் உரையை நிறைவு செய்தபோது விபி சிங் அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் என்றென்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய நினைவை நிலைக்கக்கூடிய சின்னம் அமைத்திட வேண்டும். அது எப்படி, எவ்வாறு, இன்றைக்கு என்பதையெல்லாம் கலைஞர் தான் தீர்மானித்து அறிவிக்க வேண்டும் என்று அதை வேண்டுகோளாக அல்ல, ஒரு கட்டளையாக அவருக்கு என்பால் உள்ள உரிமையின் காரணமாக அந்த உரிமை இன்று நேற்று ஏற்பட்டதா என்றால் இல்லை. தந்தை பெரியார் வழிநின்று உழைக்கின்ற ஒரு அருமை தொண்டர், அவருடைய மாணவர், என்னுடைய நண்பர்,
என்பதால் மாத்திரமல்ல, தந்தை பெரியாருக்கு பிறகு அவருடைய கொள்கைகளை, எண்ணங்களை இன்றைக்கு காப்பாற்றி வருகின்ற அவருடைய உண்மையான வழித்தோன்றல் என்ற முறையில் இந்த ஆணையை எனக்கு பிறப்பித்திருக்கின்றார். இதை நான் இங்கேயே அறிவிப்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு விளம்பரமாகத்தான் ஆகும் என்பதால் நான் நம்முடைய தமிழக வீரவனையர்களுடைய கலந்து பேசி அந்த நினைவு சின்னம் எப்படி அமைய வேண்டும், எங்கே அமைய வேண்டும், எந்த வகையில் அமைய வேண்டும், எத்தகைய நினைவு சின்னமாக இருத்தல் வேண்டும் என்பதை பற்றி விரைவில் அறிவிப்பேன் என்பதை அன்னைக்கு வேண்டும், விரைவில் அறிவிப்போம் என்பதை இந்த நிகழ்ச்சியிலே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சமூக நீதி காவலர் என்ற அந்த சொற்றொடர் இந்தியாவிலே இன்றைக்கு ஒருவருக்கு பொருந்தும் என்றால் அவர் விபி சிங் அவர்கள் தான். நான் இதை சொல்வதற்கு காரணம், அவர் ஒரு சாதாரண மனிதராக இருந்து பதவி பொறுப்புகளிலே இல்லாதவராக இருந்து தன்னுடைய தியாகத்தால், உழைப்பால், ஆற்றலால் சமூக நீதிக்கு பாடுபட்டிருப்பாரேயானால் அது ஆச்சரியப்படத்தக்க ஒன்று அல்ல, போற்றப்படத்தக்க ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இது ஆச்சரியப்படத்தக்கதும் போற்றப்படத்தக்கதுமான இரண்டு காரணங்களுக்காக இந்த சமூக நீதி காவலர் அவருக்கு மிக மிக பொருத்தமாக அமைந்துள்ளது. தலைவர் அவர்கள் சொன்னார்கள், பேசும்பொழுது தலைமை உரையை எடுத்து காட்டினார்கள். புத்தரை போல் அரண்மனையிலே பிறந்திருந்தாலும் சாதாரண மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, உயர் ஜாதியிலே பிறக்காத மக்களுக்காக, நடுத்தர மக்களுக்காக, பின்தங்கிய மக்களுக்காக, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களுடைய சமூக நீதி கோரி இதற்காக போரிட்டு அந்த போரிலே பல இழப்புகளை சந்தித்து, ஏன் இந்தியாவை ஆளுகின்ற சிறப்பான பெருமை மிகுந்த அந்த நிலையை துறந்து இந்த காரியத்தை அவர்கள் சாதித்தார்கள். மண்டல் கமிஷன் பல ஆண்டு காலமாக இந்தியாவில், தமிழ்நாட்டில் எல்லோருடைய வாயிலும் விளையாடிய ஒரு சொல், உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல் மண்டல் கமிஷன். இதை பல ஆண்டுகளுக்கு முன்பே மத்தியிலே காங்கிரஸ் அரசு உருவாக்கியது என்றாலும் கூட அந்த மண்டல் குழு செய்த சிபாரிசுகளை, பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துகின்ற காரியத்திலே இறங்காமல் மண்டல் கமிஷனை போட்டது காங்கிரஸ் என்றாலும் அதை கிடப்பிலே போட்டதும் காங்கிரஸ் தான் என்ற அளவிற்கு அதை கிடப்பிலே போட்டு வைத்தார்கள். அந்த ஆட்சியிலே கூட மத்தியிலே சில காலம் ஒரு அமைச்சர் பதவியை வகித்து, மிக பொறுப்பான அமைச்சர் பதவியை எல்லாம் வகித்து, பின்னர் அந்த பொறுப்பிலே இருந்து விலகி வெளிவந்து
ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியின் சார்பிலும் தேர்தலில் போட்டியிட்டு அது பிறகு நம்மை போன்றவர்களுடைய தொடர்களெல்லாம் அவருக்கு ஏற்பட்டு அதன் காரணமாக மண்டல் கமிஷன் சிபாரிசுகளை பரிந்துரைகளை ஏறெடுத்து பார்த்து அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற உயர்ந்த உள்ளத்தோடு அவர்கள் பணியாற்ற தொடங்கினார்கள். அப்படி பணியாற்றுவதற்கு அவருக்கு கிடைத்த பரிசு என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். நம்முடைய தலைவர், தமிழர் தலைவர் அவர்கள் இங்கே எடுத்து விளக்கி இருக்கின்றார்கள். 1990ஆம் ஆண்டில் அவர்கள் பதவியிலிருந்து விலக நேரிட்டது. அதற்கான காரணத்தை தான் அப்பொழுது மண்டலத்திலே சொன்னேன். மண்டல் கமிஷனை ஏன் நிறைவேற்ற வேண்டும், அந்த பரிந்துரைகளை ஏன் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் வலியுறுத்தினோம் என்றால், அதற்கு ஈடாக ஒரு குழுவினுடைய அறிக்கை, பரிந்துரைகள், சிபாரிசுகள் இவைகளை நிறைவேற்றி வருகின்ற இந்திய நாட்டினுடைய மாநிலங்களிலே ஒன்று நம்முடைய தமிழகம். இந்த தமிழகத்திலே தான் இன்றைக்கு எந்த பெயரால் இந்த மண்டபம் திகழ்கிறதோ அந்த பெயருக்குரிய தியாகராயருடைய தலைமையில் நீதி கட்சி காலத்தில் முத்தையா போன்றவர்களால், டாக்டர் நாயர் போன்றவர்களால், நடேசனார் போன்றவர்களால் புரட்சிகரமாக அறிமுகப்படுத்தப்பட்ட வகுப்பு வாரி பிரதித்துவம் கொடிகட்டி பறந்து ஏழை எளிய மக்களை, நாலாந்தர ஜாதி மக்கள் என்றெல்லாம் தூற்றப்பட்டவர்களை, தொலைதூரத்தில் இருக்க வைக்கப்பட்டவர்களை, ஆதிதிராவிடர்களை, சூத்திரர்கள் என்று சொல்லப்பட்டவர்களை எல்லாம் கைதூக்கியுள்ள நீதி கட்சி என்ற பெயரால் அமைந்த அந்த இயக்கம் இந்த புரட்சியை விபி சிங் நினைப்பதற்கு முன்பே, சொல்ல போனால் அவர் பிறப்பதற்கு முன்பே, பிறந்து பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே தமிழகத்தில் அந்த புரட்சியை ஏற்படுத்திய பெருமை இந்த மண்டபத்தினுடைய பெயருக்கு உரியவர் யாரோ அவருக்கு ஆதரவாக இருந்து அவரை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி அவரை போன்றவர்களை எல்லாம் முன்னிறுத்தி அவர்களால் சூத்திர பட்டத்துக்கு உரியவர்கள் என்று ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு உயர் பதவிகளையும் உயர் நிலையையும் ஏற்படுத்திய அந்த பெருமை, அவர்கள் சொன்னார்களே பாராளுமன்றத்தில் ஒரு பெயரை விபி சிங் சொன்னார் என்று, அந்த பெயருக்குரிய நம்முடைய தந்தை பெரியார் தான் இன்றைக்கு நாம் அந்த மகிழ்ச்சி கடலிலே ஆழ்ந்திருக்கின்றோம். நமக்கு கிடைத்திருப்பது காந்தியடிகளால் அல்லது அவருடைய தளபதிகளால், அவருடைய தொண்டர்களால் இந்த மண்ணுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்றாலும் கூட, மண்ணுக்கு கிடைத்த சுதந்திரத்தை விட மேலான சுதந்திரமாக நம்முடைய உரிமைகளுக்கு, மரியாதைக்கு, நம்முடைய இனத்திற்கு கிடைத்த சுதந்திரம் அதுதான் சுயமரியாதையாக நாம் நடத்தப்பட்ட சுதந்திரம் இருக்கிறதே. அந்த சுதந்திரத்துக்கு காரணகர்த்தா தந்தை பெரியார். அந்த பெரியாருடைய மாணவர்கள் எல்லாம் நாங்கள், அவருடைய தளபதிகள் தான் நாங்கள் என்பதை அறிந்து கொண்ட விபி சிங் அவர்கள் இவர்களுடைய துணையோடு நாம் நம்முடைய லட்சியத்தை, குறிக்கோளை
இந்த பிரதமர் பதவி காலத்திலே நிறைவேற்றலாம் என்று நம்பிக்கை கொண்டார்கள். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. 1996ஆம் ஆண்டு வாக்கில் அவர்கள் மண்டல கமிஷன் பரிந்துரையை வெளியிட்டு ஆணை பிறப்பித்து இதை நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிய போது எத்தகைய புரட்சிகள் எல்லாம் நடைபெற்றன. எத்தனை பேர் தீக்குளித்தார்கள், மன்னிக்க வேண்டும், தீக்குளிக்க வைக்கப்பட்டார்கள். எத்தனை மாணவர்களை அந்த போராட்டத்தில் ஈடுபடுத்தினார்கள். யார் அந்த மாணவர்கள்? ஊரகுலத்தில் பிறந்த மாணவர்கள், அக்ரஹாரத்து பிள்ளைகள், ஆரியர் வீட்டு பிள்ளைகள், பிராமண வீட்டு பிள்ளைகள், உயர்ஜாதிக்காரருடைய வீட்டு பிள்ளைகள், நடுத்தர மக்களால், ஏழை எளிய மக்களால், சூத்திரர்கள் என்று சொல்லப்பட்ட மக்களால் இந்த மண்டல கமிஷனுக்கு ஒரு சிறப்பு வந்துவிடக்கூடாது. மண்டல கமிஷன் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக, அவர்களை தூக்கி விடுகின்ற கருவியாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக விபிசி அவர்கள் கொண்டு வந்த அந்த ஆணையை எதிர்த்து பெரும் புரட்சியை வண்டவல்லத்திலே நடைபெற்றது. அந்த புரட்சி நடைபெற்றதன் காரணமாக விபிசி அவர்கள் தன்னுடைய பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வெளிப்பட்டார்கள். அப்படி வெளிப்பட்ட போது அவருக்கு இந்தியாவிலே முதலாக அவரை வரவேற்று மன்னிக்க வேண்டும், சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து அவரை வரவேற்றது திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர் அதை அடைந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, இது சாதாரண அல்ல. அவர்கள் சென்னையிலே வந்து விமானத்தில் இருந்து இறங்கிய போதும் சரி, பிறகு தமிழகம் முழுதும் அவரோடு நாங்கள் இணைந்து தூத்துக்குடி வரையில், கன்னியாகுமரி வரையிலே அந்த வரவேற்பு நிகழ்ச்சிகளில், பாராட்டு நிகழ்ச்சிகளில், எதற்கு பாராட்டு? அவர் பிரதமராக ஆகிவிட்டார் என்பதற்காக பாராட்டு அல்ல, பிரதமர் பதவியை தூக்கி எறிந்து விட்டார் கொள்கைக்காக என்பதற்காக அவரை பாராட்டி அவரை வாழ்த்தி வழியனுப்புகிற நிகழ்ச்சிகளை தமிழகம் முழுதும், மூலை முடுக்கெல்லாம், பட்டி தொட்டியெல்லாம், பட்டினக்கரைகள் எல்லாம் நாங்கள் நடத்திய போது அவர்கள் சொன்னார்கள், மதுரை மாநகரத்தில் ஒரு விழாவிலே சொன்னார்கள், இரவு 3 மணி நாங்கள் மதுரைக்கு போய் சேரும் பொழுது 3 மணி டிபிசி அந்த மாவீர பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். பேசும் பொழுது சொன்னார், மண்டல் கமிஷன் ஆணை பிறப்பிக்கப்பட்டு அதனுடைய விளைவாக நான் பதவி இழந்த பிறகு என்னோடு இருந்தவர்களை எல்லாம் திரும்பி பார்க்கிறேன், யாரையும் காணவில்லை. என்னோடு இருந்தால் இப்படிப்பட்ட ஆபத்து வரும், ஆட்சிக்கு ஆபத்து வரும் என்று தெரிந்தும் என்னோடு இருப்பவர் கருணாநிதி ஒருவர்தான். அவர் சொன்னது போல ஆபத்து வந்தது, வந்து முடிந்தது, அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்படி அவரை ஆதரித்தாலே ஆபத்து, ஆட்சி பறிபோகும் என்று தெரிந்தும் அந்த ஆட்சியை பற்றி கவலைப்படாமல் விபிசி அவர்களை அவர் பிறப்பித்த மண்டல் கமிஷன் ஆணையை ஆதரித்ததற்கு காரணம் எங்களுக்கு கோட்டையோ கொல்வெட்டவமோ அல்ல, கோலோச்சுவது அல்ல பெரிது, கொள்கைதான் பெரிது என்பதற்காகத்தான் அன்றைக்கே விபிசி அவர்களுக்கு பெரும் வரவேற்பு இங்கே அளித்தோம். சில பேர் கூட நான் நினைவுபடுத்த விரும்பவில்லை. விபிசிக்கு வந்தால் ஒரு முகத்தில் யாரும் முடிக்காதீர்கள், அவரை தாளிட்டுக் கொண்டு வீட்டுக்குள்ளே போய்விடுங்கள், அவரை பார்ப்பதே பாவம், யாரும் வெளியிலே வந்தால் ஜாக்கிரதை என்றெல்லாம் அறிக்கை வெளியிட்ட அன்பர்கள் எல்லாம் கூட உண்டு. அதையும் மீறி ஆயிரக்கணக்கில், பல்லாயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டு மக்கள் அந்த மாமனிதரை
அந்த அதிசயமான மனிதரை, அந்த வீரமிக்க மனிதரை, அந்த சுயமரியாதை சுடரை, அந்த பெரியாரை பார்க்காமலே பெரியாருடைய கொள்கைகளை பின்பற்றிய அந்த பெருந்தகையை காண நாடே படையெடுத்தது. சென்னையில் இருந்து குமரிமுனை வரையிலே லட்சக்கணக்கான மக்கள் வரிசையாக நின்று அவரை வரவேற்றார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய தமிழ்நாடு தலைவர் இங்கே நினைவுபடுத்தினார். விபி சிங் அவர்களுக்கும் கவிதைக்கு உள்ள தொடர்பு, அதன் காரணமாக எனக்குள்ள ஆர்வம், இவைகளை எல்லாம் இங்கே நினைவுபடுத்தினார். அப்பொழுது சென்னை கலைவாணர் அரங்கத்தில் 15/9/1990 அன்று என் தலைமையிலே ஒரு கவியரங்கம். அந்த கவியரங்கில் விபி சிங் அவர்களை பற்றியும் அவருடைய கொள்கை கோட்பாடு, அதன் காரணமாக ஏற்பட்ட நிலைமைகளை பற்றியும், மண்டல் கமிஷனருக்கு தமிழ்நாட்டிலே இருந்த வரவேற்பு, வடபுலத்திலே கிளப்பப்பட்ட எதிர்ப்பு, இவைகளை ஒப்பிட்டு காட்டி அந்த கவியரங்கத்திலே தலைமை கருதி நான் பாடியேன். அதை நிறைவு கூறுகிற நல்ல நேரமாக, இந்த நேரம் பொருத்தமான நேரமாக இருப்பதால் அவருடைய படத்தை திறந்து வைக்கிற நேரத்தில் அதை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். தென்கோடி மூலையிலே பொய்ப்பித்தல் மாயவாதம் மண்டல் கமிஷனுக்கு எதிராக எழுவிடவில்லை என்று, தென்கோடி மூலையிலே பொய்ப்பித்தல் மாயவாதம் மண்டல் கமிஷனுக்கு எதிராக எழுவிடவில்லை என்று தெரிவித்தோம் தேசத்துக்கே, அறிவிப்போம் அகிலத்துக்கும். வாழை மரம் தன்னை வெட்டி கட்டியதை அறியாமல் வருவோரை வரவேற்கும் மணவீட்டில், வாழை மரம் தன்னை வெட்டி கட்டியதை அறியாமல் வருவோரை வரவேற்கும் மணவீட்டில், அதுபோல வடக்கில் உள்ள பிற்பட்டோர் அவர் நிலையறியாத கிடக்கின்றார். அதனாலே மண்டலுக்கு அங்குள்ள மாநிலத்தில் எதிர்ப்பு அதிகம். ஆனால் இங்கு சுண்டலுக்கு கையேந்தி சூழ்நிலைக்கு அடிமை கூட்டம் மிக குறைவு. அது ஏன் என்ற கேள்விக்கு இதோ விளக்கம். அங்க மண்டலுக்கு வடக்கே எதிர்ப்பு அதிகம். ஆனால் இங்கே சுண்டலுக்கு கையேந்தி சூழ்நிலைக்கு அடிமை கூட்டம் மிக குறைவு. அது ஏன் என்ற கேள்விக்கு இதோ விளக்கம். 75 ஆண்டுக்கு முன்னே எழுந்தது வார் ஒரு இயக்கம், சர்பீட்டி தியாகராய பெரியோன் கண்ட திராவிட பேரியக்கம். உழுது பண்படுத்தி உரிய முறை நடவு நட்டு காவல் செய்தால் அறுவடையின் போது அழுது புலம்ப தேவையில்லை. அந்நாள் தொட்டு இந்நாள் வரை பதப்படுத்தப்பட்ட நிலம் இது. பக்குவமடைந்த மொழி, திராவிட இயக்கம் திரட்டிய செல்வம். நெல் விளைத்தால் தவறி இங்கு புல் விளையாது. கல்வி வேலை வாய்ப்புகளில் சமூக அடிப்படையை தேவை என்னும் நல்லதோர் இடஒதுக்கீடு இயக்கம் வழக்கமாகும். அதனாலே ஆதிக்க வரி கூச்சல் எல்லாம் அரபம் ஒன்று தடிகண்டால் அடங்குத போல் அடங்கி போகும். சிறுநரிகள் வாழ் தூக்கி புரிதடுவோம் வருகையில் சிங்க ஏறுகள் பாய்ந்தோடி புகையடிக்க பதுங்கிடுவோம். எலிகள் நடனமாடும் இங்கே, அதற்கு புலிகள் தாளம் போடுவோம். தங்கத்தமிழ் வங்கக்கடல் பொங்கும் இள சிங்கக்குரல் எங்கும் எழ ஒன்றே உலக என்றே சொல்லி வாழ்ந்த இனம், பள்ளு தொட்டு கொண்டு கொடுத்த இனம், உண்டு ஒழுக்க வந்த கூட்டம் சிண்டு முடிந்த சிறுகுறையவே ஒரு ஜாதி தமிழ் ஜாதி பல ஜாதியானதே. அதனால் பலவீனமானதே. ஒரு ஜாதி தமிழ் ஜாதி பல ஜாதியானதே, அதனால் பலவீனமானதே. சூழ்ச்சி வென்றது சூது பறித்து
இனி வீழ்ச்சி இல்லை என வீணர்கள் மாட்டினர், வெறிகொண்டு ஆடினர். அறிவார் கல்வியில் அரசு பணிகளில் பதுக்கிய இடமெல்லாம் தம்மதே என்று வதக்கியே பிறரது வாழ்வினை பதித்த ஒரு பிரிவு மக்களிடம் போர் புரிய தயங்கியதால் செதுக்கிய சிலைகளாய் செயலற்று கிடந்தோம் என்று. நடக்கும் இருளை நகர்த்தும் பகல்வோல், நடக்கும் இருளை நகர்த்தும் பகல்வோல் நாடு வந்தது, கோளும் தொலைத்தது. ஒதுக்கியே தீர்வது ஒதுக்கப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு என எதிர்நீச்சல் போற்று எழுதுகிறது பெரியார் திராவிட இயக்கம். தென்னக மயக்கம் தீக்க உறைந்தது, தேட கிடைக்காத திரளமுதாய் தேமதர கீரை இசையாய் தேம்பாகும் திறமாகும் இழந்ததொரு திவிட்டான சுவையிருந்தாய் திக்கற்று மக்களுக்கு திசை காட்டும் நில ஒளியாய் வாய்த்திட்ட நற்பேறு வாராது வந்த மாமணி EPC அதுப்புவார விகிதாச்சாரம் பிற்பட்டோர் வாழ்வுக்கு ஒரு வரப்பிரசாதம். வந்ததை துறைப்போமா, வஞ்சக வரைதலை வீழ்வோமா, வெந்ததை தின்று வாயில் வந்ததை உணரும் மனிதர் தகுதி திறமை என எழுதி பேசி நயமாக நெஞ்சை கலக்கின்றார். நாட்டு மக்கள் உள்ளத்தை குழப்புகின்றார். அழகாக முடிக்க வெளுத்தால் விடுவார் உண்டு என பாவேந்தன் கேட்டதைத்தான் நானும் கேட்கின்றேன். அழகாக முடிச்ச வெளுத்தால் விடுவார் உண்டோ? நெல் விதைத்தால் தவறு இங்கே புல் விளையாது. கல்வி வேலை வாய்ப்புகளில் சமூக அடிப்படையை தேவை எனும் நல்ல ஒரு இடஒதுக்கீடு எனும் இயக்கம் முழக்கமாகும். அதனாலே ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமபெனில் அவன் உயர் ஜாதிக்கு விட்டும் தங்கத்தால் உங்களை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதற்கு கேள்விப்பண்ணா சுண்ணாம்பா? கங்கையை போல் வடமொழியில் கவிதை தந்த வால்மீகி வேதம் எல்லாம் பிரமதேவன் கால் பெற்ற பிள்ளைகளே. வள்ளுவன் யார், கம்பர் யார், இளங்கோவடிகள் ஒட்டக்கூத்தர் இவரெல்லாம் யார் யார்? வள்ளுவன் யார், கம்பன் யார், இளங்கோவடிகள் ஒட்டக்கூத்தர் இவரெல்லாம் யார் யார்? பரவன் தலையிலேயே பிறந்ததில்லை இவர்கள். ஆனாலும் தமிழ் மொழியின் இமயங்கள் 43 ஆண்டுகளாய் நாம் பெற்ற சுதந்திரத்தில், அப்பொழுது நான் சொல்லும்போது 43 ஆண்டு தான் சுதந்திரம் பெற்று, 43 ஆண்டுகளாய் நாம் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன? கிழித்து தைத்ததுதான் என்ன என்ன எதற்காக திறமை? அது தேவையா என்று நாம் என்றுமே கேட்டதில்லை. ஆனால் ஏகலைவன் நித்தகர்க்க எந்த சாத்திரமும் அனுமதிக்கவில்லை. அவன் வில்லில் விஜயனை வெல்வான் என்று கட்ட விரலை காணிக்காக பெற்றது என்ன நியாயம்? தவம் செய்தான் சமூக சூத்திரன், தகுதி அவனுக்கு ஏது இலட்சி அவன் தலைவெட்டி சாய்த்த கதை ராமபுராண வரலாறு என்றோ? கெட்ட விதரோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும், சுடுகாட்டில் அவன் கட்டை வையும். என்ன இது இன்றைக்கு இல்லாத வெப்பம் தலைவர் கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா? பிறகு என்ன, முதலுக்கே மோசம் வந்த பின்னர் முயலாக ஆமையாக கிடத்தல் என்றால் 1000 அடி பள்ளத்தில் விழுந்தவரை கைதூக்கி கரையேற்றும் நேரத்தில் கனமான பாறை ஒன்றை வந்தலையில் உருட்டி விட எத்தனைக்கு உளுத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும், ஓட ஓட விரட்டத்தான் வேண்டும். ஆறிலும் சாவுதான், மூலிலும் சாவுதான். ஆனது ஆகட்டுவேன், இந்த ஆட்சிதான் போகட்டுவேன். மகிழமின்றி வாழ முடியா மனிதர்களானாம் சிசுவாக பிறக்கும் போதே சிம்மாசனத்துடன் நாம் பிறந்தோம். சீதை வில்லோடு பிறந்தது போல ஒற்றக்குடையா கொள்கையா? இது வேண்டுமெனில் கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர் பாரும்போம். ஆட்சி வரும் போகும், வரும் போகும். எனவே ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது, வாழும் நிலையாக
எனவே ஆட்சி இருப்பினும் இல்லாதிருப்பினும் தன்மானம் உயரத மதிப்போம், தமிழர் இனமான என்றே காப்போம். கொண்ட குறிக்கோளை பழித்து கண்டபடி பேசும் பறவைகளை பார்த்தால் போடா வெங்காயம் என்பார் பெரியார். கொண்ட குறிக்கோளை பழித்து கண்டபடி பேசும் பறவைகளை பார்த்தால் போடா வெங்காயம் என்பார் பெரியார் கோபத்தில். வளம்பெரிய தமிழ்நாட்டில் தமிழர் எல்லார் வாழ்நிற்றினால் உதைதான் கிடைத்திடும் என்று உரைப்பார் பாவேந்தர். நாராச பேச்சாளர் ஆபாச எழுத்தாளர் காணின் நம் அண்ணா நடுங்கால் நாக்கழகர் நரகல் நடையழகர் என நையாண்டி பிரித்திடுவார். ஆத்திரம் தாங்காமல் தானே அம்பேத்கர் அரசியல் சட்டத்தையே தேவைப்படி கொளுத்த வேண்டும் என கொந்தளித்தார். எந்த தலைவரையும் இந்த தலைவர்கள் ஓர் இனி ஒருவரை காண்பதில்லை. அந்த தலைவர்களின் எண்ணங்கள் வெற்றி பெற சூடுரைப்போம், சுடர்வோம், தூக்குவோம், இடர்வல வரையும் எதிர்த்திருப்போம், வெற்றி காண்போம் என்று இந்த கவிதை பாடலைத்தார். அதையெல்லாம் பிபிசி அவர்களுடைய நினைவாக கவியரங்கத்திலே தலைமை கருதியிலே நான் பாடினேன். அதைத்தான் இன்றைக்கு மீண்டும் நினைவூட்டுவது இந்த புகழஞ்சலி செலுத்துகிற நேரத்தில் மிக மிக பொருத்தம் என்று கருதி நினைவூட்டினேன். நம்முடைய தலைமையாளர் தலைவர் அவர்கள் நினைவு சின்னம் பற்றி சொன்னார்கள். ஒரு இடத்துல பிபிசிக்கு அவர்கள் ஒரு சிலையோ அல்லது ஒரு மண்டபமோ எழுப்பதால் மாத்திரம் நாம் அவருக்கு பெருமை செலுத்துவதாக மாட்டோம். அவர் மண்டல் கமிஷன் மூலமாக எந்த விடியலை நாட்டு எதிர்பார்த்தவரோ அந்த விடியல் ஏற்பட இடஒதுக்கீட்டில் இன்னும் எல்லா இடங்களிலும் அந்த ஒதுக்கீட்டை கொண்டு வர எல்லா கல்லூரிகளிலும் எல்லா பள்ளிகளிலும் தனியார் இடங்களிலும் கூட இடஒதுக்கீட்டை கொண்டு வர பாடுபட வேண்டும். அதுதான் பிபிசிக்கு அவருடைய விருப்பம், அவருடைய கனவு. அந்த கனவை நான் நிறைவேற்றுவோம். அதை சொல்லுவத காரணத்தால் இவர் சொன்ன நினைவு சின்னத்தை தட்டி கிழிக்கிறேன் அர்த்தம் அல்ல. அதை பிபிசிக்கு அவருடைய சிலையை பாராளுமன்ற கட்டடத்திலே வைப்பதற்கும் நாம் முயற்சி வேண்டும். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக அதை செய்ய வேண்டும். இப்பொழுது இருக்கிற நாடாளுமன்றங்கள் எல்லாம் மீண்டும் தேர்தலுக்கு நின்று வெற்றி பெற வேண்டியவர்கள். நீங்கள் அவர்களை வெற்றி பெற செய்து அவர்களை கொண்டே நாடாளுமன்றத்திலே பிபிசிக்கு அவர்களுடைய சிலையை அந்த பணியை நீங்களும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் இரண்டும் இணைந்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது என்றால் சமுதாயத்துறையை இந்து நேரத்தில் என்றைக்குமே இது இரட்டை குழல் துப்பாக்கி என்று நான் அனுபவப்படுத்தி பிபிசிக்கு அவருடைய புகழ் வாழ்க, என்றென்றும் வாழ, நிலைத்து வாழ, நெடுங்காலம் வாழ என்று வாழ்த்தி இந்த அருமையான முயற்சியில் ஈடுபட்ட திராவிடர் கழக தோழர்களுக்கு, திராவிடர் கழகத்தினுடைய அமைப்புக்கு, திராவிடர் கழகத்தினுடைய செயல்களுக்கு இவர்களுக்கு ஒத்துழைப்பு நிலையை இந்த வட்டாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுக்கு, திருச்சென்னை திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். பீரங்கி வந்தாலும் கொள்கையில் மாறாத கருணாநிதி, பண்போங்கும் கருணாநிதி, ஒடும் பகை வெல்லும் கருணாநிதி, கண் போன்ற கருணாநிதி, திமுக கழகத்தின் கருணாநிதி, கண்ணான கருணாநிதி, நம் அண்ணாவின் கருணாநிதி.